ஹாய் ஐஎம்ஏ ஜே விலாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து பால் எபிசோட் பார்ட் 2 பண்ண போறோம். எல்லாம் யாரில் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்களோ மறக்காத லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து போன வாட்டி நேற்று போட்ட வீடியோக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா பண்ணல. ஆனால் அதுக்கு போன்ற வீடியோ வந்து இந்த மில்க் பற்றி போட்டிருப்பேன், பால் பூஸ்ட் ரெடி பண்ணுறது. அது நிறைய பேர் நீங்கள் லைக் பண்ணிருக்கீங்க. அதனால வந்து நான் திருப்பி அந்த மில்க் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்காக தான் எல்லாமே. வாங்க பால் இப்போ எடுத்துடுறேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள. பால் பால் வந்து இங்க இருக்கு, இங்க தச்சு ஒரு பால். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எந்த பால் யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க வந்து டிலைட் அப்படின்னு ஒரு பால் யூஸ் பண்றோம். இது ஆவின் பிராண்டாமா? இது தெரியல. ஆவின் இது தெரியாதவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை. ஆனா நம்ம சர்க்கரை வந்து இப்ப தேவையில்லை. சர்க்கரை ஓரமா இருக்கட்டும், நம்ம அப்புறமா வந்து எடுத்துப்போம். சர்க்கரை இங்கே தான் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்னா முக்கியமான பொருள் சொல்லுங்க. நானே மாதிரி டீ தூள். நம்ம டீ போட போதில்ல, காப்பி போட போறோம். டீ போடலாமா காப்பி போடலாமா? நம்ம டீ போடலாம். டீ தூள் இங்கதான் இருக்கு, டப்பால இருக்கு. அதை எடுத்து அங்க வச்சிடலாம், அப்புறமா நம்ம போட்டுப்போம். ஓகேங்களா? டீ தூள் அங்க வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு குண்டா வேணும். குண்டானா வந்து பாட். ஓகேவா? இதைத்தானே மடியில அடிப்பாங்க. ஏங்க அங்க களி வச்சுக்கோங்க, அவங்க கேமரா பண்ணி இருக்கு. அந்த ஒன்று இருக்கு, இதுதான் போடுவாங்க. நம்ம இதான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் எத்தோடனே நம்ம தமாடிமின்ட்டு கச்சில ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே கீழே சிந்திரும். அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்மள தேய்ச்சிருவாங்க. கடக்கு இது எப்பயுமே கட் பண்ணும் போது இந்த முனையில ரொம்ப இந்த பாய் கட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் கட் பண்றது? சில பேரு அது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இது இருக்குல்ல, இந்த பிசுறு, இந்த பிசுறு வந்து அப்படி உள்ள ஊந்து அது பையோ. இந்த மாதிரிலாம் அவங்க நடக்கும். எனக்கு அப்படி ஊத்தணும். மெதுவா ஊத்தணும். மெதுவா வரங்க பால். இந்த பால் கவரை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரும் ஒர்க் ஆகல. தண்ணிக்கு என்ன வாங்கி போட்டுன்னு இருக்கோம், யாரும் ஒர்க் ஆகல. சொம்பல எடுக்கிற வெயிட் பண்ணுங்க. ஒன்னுமே நம்மள எத்துக்கிதான் பண்ணுங்க. அம்மா வந்தானா இங்களேன் அத்தனை வாட்டி கழுவுங்க. இது அப்படியே இங்க த்ரோ பண்ணலாம். த்ரோ பண்ணி வச்சத இப்போ வந்து இது போடலாம். ஃபர்ஸ்ட் இதை தொச்சிடணும். ஓகேங்களா? எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும். நம்ம தொழில் செய்யறோம், தொழில் செய்யல இது பண்றோம். ஓகேங்களா? வளர நினைச்சுக்காதீங்க, பைத்தியக்காரன்னு நினைச்சுக்கணும். இப்போ வந்து டீ தூள் கத்துட்டேன். நான் காப்பீத்துல போய் தேர்ந்து இருக்கேன். என் ஃப்ரெண்டுங்களாம் இப்படிதான் பண்ணுவானுங்க. அவங்க கூட சேர்ந்து விட்ட தண்ணி ஊத்தணும். தண்ணி மந்திரம் எல்லாம் வச்சு நத்தி விட்டுட்டு இருப்பேன். தண்ணிக்கு என்ன எனக்கு தண்ணி நாட்டிக்கிறேன். தண்ணி வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன், யாரும் ரிப்ளை பண்ணல. அப்புறம் நானே ஒரு ஆறே சொம்பு ஊத்துறேன். ஏன்னா அன்னைக்கு தண்ணி ரொம்ப 6 சொம்பு, இப்ப 3/4 சொம்பு ஊத்துறேனே. 3/4 சொம்பு தண்ணி ஊத்திட்ட போதும். அதனால ஊத்தினா கோழி முடிச்சு விட்டுருவாங்க. இப்ப வந்து நான் ஊத்திட்டேன். இப்போ வந்து கேஸ்ல வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா வந்து இருங்க, நான் உங்களுக்கு தெரிதா பாத்துறேன், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. இருங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் கேமராவை. இப்ப வந்து நாங்க வச்சுட்டேன். இப்ப வந்து பத்த வைக்கிற வேலை. இருங்க, நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். வேற இப்ப வந்து திரும்பணும். நான் ஒரு ஆள் தான் கேமரா ஷூட் பண்ணுவேன், வீட்டுல யாரும் இல்லை, கூட்ட வர மாட்டாங்க. இப்ப இது எப்பவுமே நீங்க வந்து கேஸ் ஆன் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீங்க லைட்டரை வந்து எடுத்தோடனே வந்து வச்சேன்னா பத்தாது. இதை பாருங்க, பத்தாது. இதுல வந்து லைட்டா ஒரு ஃபயர் வரும். பாருங்க, ஃபயர் வருதா? இந்த ஃபயர் வந்து இதுல வந்து கேஸ் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், சின்ன பசங்க தான் சொல்றேன். அதுக்கப்புறம் நினச்சிக்காதீங்க என்ன இவ்வளோ பேர் ஆள் இருக்கும் நீங்க இவ்வளோ பேசுற அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதை பத்தாச்சாச்சு. இதுல ஒரு சும்மா ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும். நீங்க கிராண்டில நீங்கன்னா ஸ்பார்க் பிளக்னு சொல்லுவாங்க. அது வந்து காருக்குலாம் வந்து பத்த வைப்பாங்க. அதான் அந்த ஸ்பார்க் பிளக். ஓகேங்களா? அங்க யாரும் பாத்துக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து
இது போட்டிருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஆகும். உங்களை வெயிட் பண்ண விரும்பல. கொஞ்ச நேரம் ஆயிட்டுன்னு நானும் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அது வரையும் நம்ம கிளாஸ்ல இப்ப தேவைப்படுது. அதுக்கு ஒரு வேணும். அதுக்கு இந்த டீ பொண்ணுல அதுக்கு ஒண்ணு வேணும். ஓ, இதான் எங்க வீட்டுல யூஸ் பண்ற இதுதான் நாங்க டீலாம் போடுவோம் எல்லாமே. எத்திங்க ஓரமா வச்சிடறேன். சரி, நீ இந்த பால் பொங்குற வரையும் நம்ம அப்புறமா சந்திப்போம். பாய். பால் பொங்க போற ஸ்டேஜ்ல இருக்கு. பார்ப்போம் பால் பொங்குதா இல்லையான்ட்டு. உங்களுக்கு நான் பால் பொங்கிடுச்சு. உங்களுக்காக தான் நான் வந்து பால் இப்ப திருப்பி உங்களுக்கு பொங்குற வீடியோ காட்டுறதுக்கு தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பால் பொங்கட்டும். பொங்கப்பாதே பொங்கப்பாதே. எனக்கு கிட்டத்தட்ட வந்துச்சு. லைட்டா. போதும். ஃபர்ஸ்ட் ஊதிடுங்க. ஓகேங்களா? அப்பதான் கரெக்டா அந்த எப்படின்னா கீழே செஞ்சுச்சுன்னா வேஸ்ட் ஆயிடும். பாதி பால் அந்த ஏட்லயே பாதி பால் இருக்கும். ஓகேங்களா? இப்ப பால் போட்டாச்சு. இனிமேட்டு வந்து இந்த பாலை வந்து ஊத்தணும். இருங்க, உங்களுக்கு கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்கோளங்க போட்டுடலாம். இது இது யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து கறிகந்தை எடுத்துக்கோங்க. டவல் அப்படின்னா உங்க வீட்டில் என்ன டவல் யூஸ் பண்ணுங்க. இதை அழகா இப்படி பிடிக்கணும். அழகா இப்படி பிடிச்சி இறக்கிடுங்க. கை சுட்டுற போது பார்த்து. ஏன்னா இதை அப்படியே பொறுமையா ஊத்துங்க. கீழே எச்ச ஊத்துங்க. நாங்க இப்ப எத்தனை பேரு? கரெக்டா இருக்கும். இங்க வந்து அப்படியே இப்படி வச்சிடலாம். நீங்க பாத்துக்குங்க. வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த பால் வந்து நீங்க அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நாங்க மொத்த பால்லாம் போட மாட்டோம். நாங்க 3 பேர் தான் எங்க வீட்டுல. 3 பேர்னா அம்மா அப்புறமா வருவாங்க. அம்மா குடிக்க மாட்டாங்க. அதை வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்றது பாக்குறீங்களா? அடுப்பு இதை ஃபர்ஸ்ட் நீங்க லைட் வச்சுட்டு உள்ள வைக்கணும். இப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ வந்து நான் காஃபி தூள் போடணும். ஓகேங்களா? சில பேர்ல ஃபில்டர் காஃபி அந்த மாதிரி போடுவாங்க. மோஸ்ட் காபி தூள் சொன்னல. ஓகே, காபி தூள் வந்து நீங்க எவ்வளவு பால் ஊத்திருக்கீங்களோ அவ்வளவுதான் போடணும். இதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கேன் நான் எவ்வளவு போடணும்ட்டு. அத்தனை இப்போ வந்து ஒரு பாதி பால்னா வந்து ஒரு 1.5 ஸ்பூனு அந்த மாதிரி போடணும். நம்ம இப்பனா 1 ஸ்பூன் போடுவோம். ஏன்னா பால் கம்மியா ஊத்திரும். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம வந்து 1 ஸ்பூன் போடலாம். பாருங்க, 1 ஸ்பூன் தான் பார்த்துங்க. 1 ஸ்பூன் பத்துமா தெரியல. கொஞ்சம் லைட்டா போடுவோம். அவ்வளவுதான், 1/4 டீஸ்பூன். அவ்வளவுதான். இப்ப என்னன்னா அது பால் இது பொங்கிட்டு நான் பொங்கி டீ அது உள்ள போட்டேன். அவ்வளவுதான். இனிமேட்டு நான் அது பொங்கிட்ட உடனே அது கலர் மாறிட்டு சக்கரை போட்டு குடிக்க வேண்டிய வேலைதான். நான் குடிக்கும் போது வீடியோ எடுக்கிறேன், சக்கரை போடும் போது வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துச்சு. இது போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது போதும். இந்த ஸ்டேஜ் வரணும். இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்னா டீ தூள் வந்து இதுவாயிடும், கசக்கும் டீ தூள். அப்போ ரொம்ப போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அங்க இருக்கா ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் பண்ணணும். அமைஞ்சிச்சு. இப்போ இதுக்கு சொம்பு ஒன்று வச்சிருப்பாங்க. அது உங்க பின்னாடி தான் இருக்கு, கேமரா பின்னாடி. இதுதான் அந்த சொம்பு. ஓகேங்களா? இந்த டீ தூள் வந்து அடி போடணும். சக்கரை மெயின். நாட்டு சக்கரை போடலாம். இதான் நாட்டு சக்கரை. அது நாட்டு சக்கரை இல்ல, நாட்டு சர்க்கரை. நாட்டு சக்கரை உடம்புக்கு நல்லது. ஓகேங்களா? உடம்புக்குல எலும்புக்கு நல்லது. ஓகேங்களா? அதுவும் இல்லாத வந்து இப்போ வந்து சோசியல் மீடியால காட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இது ஒண்ணு எலும்பு, அந்த மாடு எலும்பு இருக்கமாமே, அந்த எலும்புல வந்து சக்கரை செய்யறாங்களாம். அது என்னங்க அதுன்னு தெரியல. இது வடிகட்டியும் கேமரா மேன் தான் இருக்கு. வச்சோடையே எல்லாத்தையும். இப்ப வந்து கரெக்டா உள்ள இறங்கிச்சு. இப்போ நம்ம வேலை இருக்காது பிடிக்கிறதுக்கு. வந்து அழகா ஊற்றணும். ஓகேங்களா? கையில சுற்றும் பாருங்க. அழகா ஊத்துனா இதை டீ
அழகா 2 பேருக்கு வரும், 2 பேருக்கு போதும். இதை அங்கே வச்சிடலாம். அவ்வளோதான், சிங்கில் போட்டுருச்சு. கீழே செஞ்சுட்டேன். இது கரெக்டாக இருக்கும், 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். சக்கரை பேர் நாட்டு சக்கரை. இது நீங்கள் எவ்வளோ கம்மி தான் போட்டிருக்கேன். இனிமேட்டு இந்த இது யூஸ் ஆகாது, டீ போட்டுடலாம். அவ்வளோதான், அது வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இது நாட்டு சக்கரை வந்து எதுவும் இருக்காதுன்ட்டு நாங்கள் இதில் வந்து போடுறேன், கம்மி தான் போடுறேன். ஓகேண்ணா, எவ்வளோ போடுறேன் தெரியல, பார்த்து போடுவோம். பணமா இப்போ இதை எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதை எடுத்து அதே இடத்துல வைக்கணும், இல்லைன்னா சோட்டி வாங்கணும் வீட்டுக்கு வந்து. இப்போ அதை எனக்கு கலக்கணும். கல இது வந்து ஆற்றலாம் முடியாது இவ்வளோ பெரிய இதுவில். நான் டீ மாஸ்டர்லாம் கிடையாது, கவலைப்படாதீங்க. படிக்கணும் வேற. எக்ஸாமு, ஆனுவல் எக்ஸாமு 14ஆம் தேதின்னு சொன்னாங்க. போய் படிப்போம். இப்போ 6 மணி ஆக போகுது. இப்போ வந்து பில்டிங் சுனாமி மாதிரி சுற்றுது உள்ள. இப்போ வந்து அருமையான டீ ரெடி. ஃபஸ்ட்டு நான் இதில் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க. இது கொஞ்சம் அழுக்கு இருக்கு, நான் கழுவிடுறேன், கவலைப்படாதீங்க. இத கழுவியாச்சு. இப்ப பாருங்க, ஆவி பறக்க உங்களுக்காக டீ. நீந்து ஒருத்தவன் டீ மாஸ்டர் மாதிரி. உங்களுக்கான டீ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அழகா இருக்க டீ, அவ்வளவுதான். நான் இதை குடிச்சு காமிக்கிறேன். குடிச்சு பார்க்கறேன் எப்படி இருக்கு. சக்கரை இல்லை, ஓகே. ஆனால் சூப்பர், சமையல் நல்லா இருக்கு. எங்கள் அம்மா போட்ட மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. மறக்காது இந்த மாதிரி வீடியோ பிடிச்சதா மறக்காது லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு. ஓகேங்களா, பாய்.